ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போது பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 5 to 6 டீஸ்பூன் போல் கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கண்டென்ஸ்டு மில்கோட கலர் வந்து மாறி ஒரு லைட் கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாதிரி ஒரு கேரமல் கலர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கப் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து இதுக்கு கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் இந்த பாலுக்கு கூட நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து முந்திரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 முந்திரி போல் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 1 hour. இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டை இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு இன்னும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கப்பில் மாற்றிக்கலாம். நான் அதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் எடுத்திருக்கேன். 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். 3 கப்லேயும் நான் வந்து 1/4 கப் வர மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து உட்டன் ஸ்டிக்ஸ் நான் வந்து குத்தி வச்சுக்கிறேன். 3 hours செட் பண்ண வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 hours கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.